பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்களும் நானும் அவரால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. அதற்கு மேலே உள்ள வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த மறப்பதில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் ஆண்டவர் எக்ஸாம்பிளா இதை சொல்றார். ஏன் உன்னை நான் மறக்க முடியாது? நான் நினைச்சாலும் அல்லது நீ நினைச்சாலும் ஏன் உன்னை என்னால மறக்க முடியாது அப்படின்னா, நான் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னால் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவ்வளவு சீக்கிரத்தில் நான் உங்களை மறந்து விடுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஒருவேளை இயேசு என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை நினைக்கவில்லையோ, என் குடும்பத்தையும் என் கண்ணீரையும் என் வேதனைகளையும் என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நான் புலம்பின புலம்பல்களையும் ஆண்டவர் மறந்து விட்டாரோ, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனோ, நான் அனாதையாய் இருக்கிறேனோ, நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனோ, இப்படிப்பட்ட கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, தேவ பிள்ளையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். Praise God. Hallelujah. என் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். Hallelujah. ஏதோ ஒரு செவர்ல ஒரு சித்திரமா வரையல, இன்னொரு இடத்துல போட்டோ எடுத்து வரையல, என் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். Praise God. நம்புங்கள், நீங்களும் நானும் அவருடைய கையிலே வரையப்பட்டு இருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். சபையே, நீ அனாதை அல்ல, நீ துரத்தப்பட்டு தள்ளப்பட்டவன் அல்ல. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தாயை காட்டிலும் நேசிக்க உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். உள்ளங்கையில உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பென் வச்சு வரையல, ஒரு ஸ்கெட்ச் வச்சு வரையல, அல்லது ஒரு போட்டோ எடுத்து அவர் வரைஞ்சி இதுல ஒட்டல. அவருடைய சொந்த ரத்தத்தை எனக்காய் விளக்கிரயமாய் செலுத்தி அவருடைய ரத்தத்தினாலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். Praise God. ரத்தம் அவ்வளவு சீக்கிரம், ரத்தக்கரை ஏதாவது ஷர்ட்லயோ வேற ஏதாவது ட்ரெஸ்ல பட்டுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன்னா அந்த ரத்தத்திற்கு அவ்வளவு ஆழமான ஒரு சக்தி இருக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால் வரையப்பட்டு இருக்கிறோம். Praise God. Hallelujah. ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். Hallelujah. நம்ம திமிங்கலத்தின் அல்லது மீனின் வாயில் இருந்தாலும், மீனின் வயிற்றில் இருந்தாலும், நடுக்கடலில் இருந்தாலும் அவர் கையில தான் நம்ம நிற்கிறோம். எரிகிற அக்கினி பல மடங்கு எரிந்தாலும் சபை பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நீங்கள் அக்கினியில் அல்ல, அவருடைய கையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். Praise God. Hallelujah. முன்னே எரிகோ நிற்கட்டும், யோர்தான் வரட்டும், செங்கடல் வரட்டும், பார்வோன் துரத்தட்டும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவர் கையிலே இருக்கிறீர்கள், கையிலே வரையப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு நாளும் அவர் உங்களை மறந்து போவது கிடையாது. இந்த வார்த்தை, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. தோத்திரம், உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார். உங்க கூடவே இருந்து உங்களை அழகாய் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துங்க. என்னையும் வரைந்தீரே, என் பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறீரே, என் வாழ்க்கையை வரைந்து வைத்திருக்கிறீரே, நன்றி. இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Praise the Lord. Hallelujah. Yes Lord. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. தகப்பனை போல நீர் வரைந்து வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா.
உம்முடைய உள்ள கையில் வரைந்து வைத்திருக்க உம்முடைய விலையேறப்பட்ட ஈவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எடுத்து நிறுத்துவீராக. அவர்களை மறக்காமல் வரைந்து வைத்து அவர்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் அவர் கையில் அறையப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, சோர்ந்து போய் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அனுப்புங்க. இந்த வார்த்தை அவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.